விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி. ஏழரைச்சனி ஒரு தண்டனையா? ஏழரைச்சனி என்பது மொத்தமாக ஒரே மாதிரியான பலன்களை தருவதில்லை. இது 3 கட்டங்களாக சுமார் 2.5 ஆண்டுகள் பிரிக்கப்படுகிறது. முதல் 2.5 ஆண்டுகள் விரயச்சனி. மனக்குழப்பம், தேவையற்ற செலவுகள் மற்றும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். இது மனதின் சோதனை காலம். இரண்டாம் 2.5 ஆண்டுகள் ஜென்மச்சனி. உடல்நலம், கௌரவம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் அதிக கவனம் தேவைப்படும். இது ஆரோக்கியத்தின் சோதனை காலம். மூன்றாம் 2.5 ஆண்டுகள் பாதச்சனி. தொழில் வருமானம் மற்றும் நிதி நிலைமை ஆகியவை சோதனைக்கு உள்ளாகலாம். ஏழரை சனியின் மொத்த பாடத்தையும் கற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த இறுதிப் பகுதி நன்மைகளையும் நிலைத்தன்மையையும் தரக்கூடியது. இது கர்மாவின் மீதான சோதனை காலம். பல மாபெரும் சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனைகளை மற்றும் வெற்றிகளை இந்த ஏழரைச் சனி காலத்தில்தான் கண்டுள்ளனர். எனவே ஏழரைச் சனி ஒரு தண்டனை அல்ல, ஒரு முக்கியமான மாற்றத்தின் கட்டுப்பாட்டு பயிற்சி காலம். ஆஞ்சநேயரை தொடர்ந்து வணங்கினால் சனியின் தாக்கம் குறையும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். வாகனமாக காகத்தை கொண்டவரான சனி பகவானே, உம்மை நாம் தியானிக்கிறோம். வாள் தாங்கிய கையுடையவனே, எங்களை நல்வழியில் நடத்துவாயாக.